11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சேலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பங்கேற்று இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயே போட்டிருந்தாங்க. 5 லட்சம் பேர் வருவாங்க என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், வந்தது 1 லட்சத்திற்கும் குறைவு. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை இந்த மாநாடு தரவில்லை என்பது அவர்களுக்கே தெரியும். பல்வேறு தீர்மானங்கள் போடப்படுது, 25 தீர்மானம். அதில் கடைசி தீர்மானமாக ஹிட்லரின் தோல்வி ஸ்டாலின்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறி இருக்கார். அவங்க அப்பாவை பற்றி வேற என்ன பேசுவார்? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உதயச்சந்திரன் அவரை ஏமாற்றி ஆட்சி நடத்திட்டு இருக்காருன்றது உதயநிதி மேடையிலே சொல்லுவார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறது? இப்படி தான் பேசுவார். ஸ்டாலின் பேர் வச்சவங்களாம் ஸ்டாலின் ஆகிடுவாங்களா? சொல்லுங்கள், ஆயிட முடியுமா? எவ்வளவு எளிது. அந்த ஹிட்லர் ஸ்டாலின் போட்டுறா இவர் ஸ்டாலினா? சொந்த மந்திரி சபையில் இருக்கிறவங்களை கட்டுப்பாட்டில் வைக்க முடியல, குழம்பிட்டு இருக்காரு. தூங்கி எழுந்தா எனக்கு தினமும் ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வரீங்கன்னு பேசுகிறாரு. அந்த ஸ்டாலின் இப்படியா பேசினாரு? 9 மணிக்கு உதயநிதி நிகழ்ச்சி மேடைக்கு வந்துட்டார். அப்பவும் பல சேர்கள் காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3000 முதல் 4000 பஸ்களை இவர்கள் எதிர்பார்த்தார்கள். 400 பஸ் ஒன்று தான் வந்துச்சு மொத்தம். ஃபர்ஸ்ட் உதயநிதிக்கு அந்த தீர்மானத்தோட மீனிங்லாம் என்னன்னு புரியுமா? அதாவது கதையோட ஒன்லைன் கேட்டோன்னா சொல்லுவார் அவர். இந்த மாதிரி தீர்மானங்கள் இப்படிலாம் இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த உதயநிதியை பற்றி ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றியும் 10 நிமிஷம் பேச சொல்லுங்க பார்ப்போம். இளைஞர்களை கவரக்கூடிய தலைவரா அதிமுக யார் இருக்கா? அந்த மாதிரி கூட்டத்தை இவங்களால கூட்ட முடியுமா? யூத் ஓட்ஸ் அண்ணாமலை கிட்டையும் நாம் தமிழர்கிட்டையும் பெரும்பான்மையான யூத் ஓட்ஸ் இருக்கு. இளைஞர்களை கவரும் தலைவர்கள் திமுகவிலும் இல்லை, அதிமுகவிலும் இல்லை என்பதுதான் கலையதார்த்தம். ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார். ஸ்பெயினுக்கு போறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. வெளிநாடு சுற்றுப்பயணம் அவங்க உருட்ட நீங்க உருட்டாதீங்க. என்ன முதலீடு வாங்க போறாரா? பிஜேபி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படம் அந்த ராமர் கோயிலை போட்டு ஒரு புகைப்படம் ஹிந்தியில இருக்கு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாம். நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? சின்ன குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல மேடம் மிஸ் ஸ்லேட்டை புடிங்கிட்டான், பல்பத்தை புடிங்கிட்டான் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கு. அவங்க ஹிந்தியில போடுறது, இவங்க பதிலுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு. கொடுங்க, உருப்படியான விஷயத்தை ஏதாவது பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சர்மா. பிஜேபி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படம் அதே மாதிரி அந்த ராமர் கோயிலை போட்டு ஒரு புகைப்படம் ஹிந்தியில இருக்கு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாம். நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? சின்ன குழந்தைங்க இந்த ஸ்கூலில் மேடம் மிஸ் ஸ்லேட்டை புடிங்கிட்டான், பல்பத்தை புடிங்கிட்டான் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது. அவங்க ஹிந்தியில் போடுறது, இவங்க பதிலுக்கு ஹிந்தி தெரியாது போடான்றது. கொடுங்க, உருப்படியான விஷயத்தை ஏதாவது பேசுங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை 21 மாதத்தில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. சேலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பங்கேற்றுருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயே போட்டிருந்தாங்க. பல்வேறு தலைவர்கள் பேசின விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க சேலம் மாநாடை? 5 லட்சம் பேர் வருவாங்க என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், வந்தது 1 லட்சத்திற்கும் குறைவு. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை இந்த மாநாடு தரவில்லை என்பது அவர்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஆமாங்க, மாநாடு இப்படி போச்சு அப்படின்ட்டுலாம் வெளிப்படையாக சொல்ல முடியாதல்லவா? அதனால தான் இது ஒரு மாபெரும் வெற்றி. 5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் பேசின விஷயந்தான் அந்த மாநாட்டில் பேசினாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். கூடுதலாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் ஹிட்லரின் தோல்விகள் ஸ்டாலினிடம்தான் அப்படின்னு சொல்லி உதயநிதி கடைசியாக ஒரு விஷயத்த பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக பல்வேறு தீர்மானங்கள் போடப்படுது, 25 தீர்மானம். அதில் கடைசி தீர்மானமாக ஹிட்லரின் தோல்வி ஸ்டாலின்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறியிருக்கார் அப்படிங்கிற தகவலை உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அப்புறம் அவங்க அப்பாவை பற்றி வேறு என்ன பேசுவார்? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உதயச்சந்திரன் அவரை ஏமாற்றி ஆட்சி நடத்திட்டு இருக்காருன்றது உதயநிதி மேடையிலே சொல்லுவார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்படி தான் பேசுவார். ஹிட்லரின் தோல்வி ஸ்டாலினிடம்தான். ஸ்டாலின்னு பேர் வச்சவங்களாம் ஸ்டாலின் ஆகிடுவாங்களா? சொல்லுங்கள், ஆயிட முடியுமா? எவ்வளவு எளிது. அந்த ஹிட்லர் ஸ்டாலினிடம் போட்டுறார் இவர் ஸ்டாலினா? சொந்த மந்திரி சபையில் இருக்கிறவங்களை கட்டுப்பாட்டில் வைக்க முடியல, புலம்பிட்டு இருக்காரு. தூங்கி எழுந்தா எனக்கு தினமும் ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வரீங்கன்னு பேசுகிறாரு. அந்த ஸ்டாலின் இப்படியா பேசினார்? சொல்லுங்கள், ஜோசப் ஸ்டாலின் இப்படி தான் பேசினாரா? ஆற்றாமையில் புலம்புகிறார் இவர் ஸ்டாலினா? அப்பா பற்றி கொஞ்சம் பொழுது தானே பேசுவாங்க. உங்கள் அப்பா பற்றி பேசணும்னா என்ன பேசுவீங்க? நீங்கள் பெருமையாக தானே சொல்லுவீங்க. அது மாதிரி சொல்லியிருக்காரு, அவ்வளோ. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகம் கொடுக்கப்படணும், இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அவர் தான் கேண்டிடேட்லாம் முடிவு பண்ண போகிறாரு. இப்போ இவர் எப்படி முதலமைச்சரின் மகனாக
இவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குதோ அதே போல் அமைச்சர்களின் மகன்களுக்கு எம்பி சீட்டு கொடுங்க என்று கோரிக்கைகள் வந்துவிட்டன என்பதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்றதை உதயநிதி வலியுறுத்துறாருன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிங்கிறனால இது வந்து முக்கியத்துவம் பெறலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து அவங்க திட்டமிட்டிருந்தாங்க, ஆனால் வந்து 1 லட்சம் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. எங்கே கிராஸ் செக் பண்ணீங்க? நேற்று இந்த நிகழ்ச்சியில் போயிட்டு வந்த சில ரிப்போர்ட்டர்கிட்ட பேசினேன். அவங்க ஒரு 3-4 லட்சம் பேர் ரிப்போர்ட்டர் எங்கே வேலை பார்க்குற ரிப்போர்ட்டர் சொல்லுங்கள். அவரும் முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறவர். தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அவங்கெல்லாம் திமுக உறுப்பினர்கள்ன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறேங்க, சேர் போட்டிருந்தது 1 லட்சங்க, ஓகேவா? முக்கால்வாசி ஃபுல்லானாலும் வெளியில் க்ரௌட் சுற்றிட்டு இருக்கும். நார்மலி 9 மணிக்கு உதயநிதி நிகழ்ச்சி மேடைக்கு வந்துட்டார். அப்போவும் பல சேர்கள் காலியாக இருந்தன. கிட்டத்தட்ட ஒரு 3000 முதல் 4000 பஸ்களை இவர்கள் எதிர்பார்த்தார்கள். 400 பஸ் ஒன்று தான் வந்துச்சு மொத்தமே. இவங்க போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, ஆட்களை கூட்டு வரதுக்கு பணம். அந்த பணம் கொண்டு போய் இப்போ உரிய இடத்துல பல இடங்களில் சேரலை, யாரும் ஆட்களை கூட்டிகிட்டு வரல. நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு நேரு அவர்கள் பின்ரோல் இருக்கவங்களாம் வந்து முன்னாடி அமருங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதை ஏன் சொல்கிறாரு? விஐபி கேலரியே ரொம்பல, பின்னாடி இருக்கவங்களாம் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சிக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எந்த தொலைக்காட்சி நிருபர்கிட்ட பேசுனீங்கன்னு இப்போ போய் திருப்பி கிராஸ் செக் பண்ணுங்கள். நான் இல்லைன்னா ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. தொலைக்காட்சி நிருபர்கள்னு சொல்லிட்டீங்கல்ல, அவர்கள் திமுக சொம்புகளாக தான் இருப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் தான். அது அந்த தீர்மானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 தீர்மானம் முழுக்க முழுக்க ஸ்டாலினை பற்றியாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் பொதுவாக இருக்குது, தமிழ்நாடு சார்ந்து அல்லது மக்கள் நலம் சார்ந்து இருக்கிறதா இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு சடங்கு சர்மா. அந்த மாநாட்டில் போடுற தீர்மானங்கள்லாம் இன்னும் ரொம்ப பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு எடுக்கப்படும் தீர்மானமா? அதாவது மண்டபத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எழுதி கொடுப்பாங்க. என்ன தீர்மானம், ஓகேவா, பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இதை படிச்சுட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு எல்லா கட்சியிலே தானே நடக்குது. திமுக மட்டும் இதுவா? ஃபஸ்ட்டு உதயநிதிக்கு அந்த தீர்மானத்தில் மீனிங்லாம் என்னன்னு புரியுமா? ஏதாவது கதையோட ஒன்லைன் கேட்டேன்னா சொல்லுவார் அவர். இந்த மாதிரி தீர்மானங்கள் அப்படிலாம் இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த உதயநிதியை பற்றி ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றியும் 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தீர்மானத்தை பற்றி கூட பேச முடியாது பார்க்கலாமா? அதனால என்னமோ அவங்க தீர்மானம் போட்டாங்கன்னு இவ்வளோ பெரிய விஷயமா இதை பேசினுக்கிறீங்க. ஏதோ பேப்பருக்கு பிடிச்சி கேட்டுன்ட்டு ஏதோ பிரிண்ட் பண்ணி படிச்சுன்னுக்குறாங்க. விடுங்க. இப்போ இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து இப்போ திமுக வந்து முன்னெடுக்குது அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை இளைஞர்களை கவர்றாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த நிலையில் வந்து ஏற்கனவே மதுரையில் அதிமுக சார்பாக ஒரு மாநாடு போடப்பட்டது. அது ஒட்டுமொத்தமான ஒரு மாநாடு. இளைஞர்கள் கூட்டி ஒரு 5 லட்சம் பேரை திரட்டிட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேரை திரட்டிட்டாங்க. அப்படிங்கும்போது இது அதிமுகவுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்? அதிமுகவுக்கு நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம், திமுக ஈஸியாக தோக்கடிச்சிடலான்ற மெசேஜ் தான் அதிமுகவுக்கு இது கொடுக்குது. எதிர்க்கட்சியாக இருந்து அவர்கள் நடத்திய மாநாட்டில் பாதி அளவு கூட ஆளுங்கட்சியாக இருந்து இவர்கள் நடத்த முடியவில்லை என்பதே திமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உணர்த்திவிட்டது. இதுதான் அவர்களுக்கு கிடைத்த செய்தி. இல்லை, இது வந்து அதிமுகவை எந்த இடத்துலையும் பாதிச்சிடாது இந்த ஒரு மாநாடு. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க அண்ணாமலை, சீமான், இப்போ உதயநிதி ஸ்டாலின், இவங்க 3 பேரும் வந்து இளைஞர்களை கவரக்கூடிய தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போது இளைஞர்களை கவரக்கூடிய தலைவராக அதிமுகவில் யார் இருக்கா? அந்த மாதிரி கூட்டத்தை வந்து இவங்களால கூட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் வருது. அவங்க ஒரு மாநாடு நடத்திட்டாங்க, அதே மாதிரி மாநாடு நடத்தணுன்ட்டு நீங்களும் நடத்துனீங்க. அதிமுக மாநாடு அளவுக்கு இந்த மாநாடு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லை அதிமுகவுக்கு இதனால வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை, அதிமுகவில் அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக யார் இருக்கா? இப்போ எடப்பாடி பழனிசாமிலாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்ஸு அண்ணாமலைகிட்டையும் நாம் தமிழர்கிட்டையும் பெரும்பான்மையான யூத் ஓட்ஸு இருக்குது. இளைஞர்களை கவரும் தலைவர்கள் திமுகவிலும் இல்லை அதிமுகவிலும் இல்லை என்பது தான் கலை யதார்த்தம். நம்ம ஒத்துக்கிட்டு தான். இல்லை, அதுக்கான முயற்சியில் இப்போ திமுக ஈடுபடுது அல்லது உதயநிதி ஸ்டாலின் ஈடுபடுறாரு. அது அதிமுக ஈடுபடணும்ல அந்த மாதிரி விஷயத்தில். எங்களுக்கு இளைஞர்கள் வாக்கே வேண்டான்ட்டு அதிமுக முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ தானே. எல்லாம் ஒன்றும் வந்து இளைஞர்கள் அப்படியே போயிட்டாங்க. அங்கே போனவங்களே பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. உதயநிதி பேசும்போது உட்காந்து சீட் ஆடிட்டு இருந்தாங்களே, பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ வந்துச்சா இல்லையா? இல்லையே, நான் அனுப்புகிறேன். உதயநிதி மேடையில் பேசிட்டு இருக்காரு, இங்கே உட்காந்து எல்லாரும் கீழே மாமா உட்கார் மாமான்ட்டு உட்காந்து எல்லாம் ரம்மி ஆடிட்டு இருக்காங்க. பாயிண்ட் கேமுக்கு 100 ரூபாயம். இவ்வளோ தான் அவங்க இளைஞர்களை கவர்ந்தது. போய் சும்மா தானே இருக்கப்பா, வாப்பா சேலம் போயிட்டு வரலாம், ஃபுல்லாக குடி வாங்கி தருவாங்க,
கையில் காசு கொடுப்பாங்க, 3 வேளை நல்ல கறி சோறு போடுவாங்கன்னு சொன்னோன்னா இளைஞர்கள் வந்துடுவாங்க. இப்படித்தான் இளைஞர்களை கவர்கிறீர்களா திமுக? இது மாதிரி எல்லாரும் தானே கவர முடியும் இளைஞர்களை? இது ஒரு விஷயமா? அப்படி ஒரு ஆர்ப்பரிக்கும் உரையை ஆற்றி இளைஞர்களை சுண்டி ஈர்த்து விட்டார் உதயநிதினு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வாதம்னு ஏற்றுக்கிறேன். கறி சோறு போடுறேன், சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னா எல்லா இளைஞரும் தான் வருவான். ஒரு விஷயமா? அமைச்சரவை கூட்டம் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த மாசம் இறுதியில ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார். ஸ்பெயினுக்கு போறாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. வெளிநாடு சுற்றுப்பயணம் அவங்க உருட்ட நீங்க உருட்டாதீங்க. என்ன முதலீடு வாங்க போறாரா? சொல்றாரு. ஸ்பெயின்ல இருந்து என்ன முதலீடு? ஸ்பெயின் பொருளாதாரம் தடுமாறிட்டு இருக்கு. தவறான நேரத்துல போறாங்களா? அப்போ போறது ட்ரீட்மெண்ட்டுக்குங்க. நான் சொல்றேங்க. சரி, முதலீடு தானே. ஏன் டிஆர்பி ராஜா போட்டுமே, ஏன் சிஎம் போனோம்? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் போனாலும் முதலீடுகள் வரணும் தானே? சொல்லுங்க. ஸ்பெயினில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு என்ன வேணும்? சீப் லேண்ட், சீப் வாட்டர், சீப் பவர் அண்ட் கிளியரன்சஸ், இல்லையா? இதை நான் தரேன் டிஆர்பி ராஜா சொன்னால் ஸ்பெயின் தொழிலதிபர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இவர் போய் சொல்லணும். இவர் போய் அந்த ஸ்பெயின் தொழிலதிபரிடம் 4 வாட்டி 4 ஆக சொன்னால் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாங்க. ட்ரீட் பண்ணுங்க. அது கொடுங்க. நேத்தோ முந்தானேத்தோ ஒரு நபர் பேசினாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஃபியூச்சர்ல முதலமைச்சராக வரப்போறார், இவர் தலைமையை வந்து தாங்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் பேசினதை பார்த்தா எனக்கு சரியா இந்த டைம்ல எனக்கு அவரோ இல்லை திமுக சார்ந்த யாரோ ஒருத்தர் பேசினாங்க. இந்த கொத்தடிமையில எந்த கொத்தடிமை பேசினா என்ன? இது என்ன பெரிய விஷயமா? எல்லா கொத்தடிமையும் அப்படித்தான் பேசுவாங்க. இருப்பதிலேயே மூத்த கொத்தடிமை துரைமுருகன் பேசவில்லையா? உதயநிதி ஸ்டாலினிடம் ஒளிவட்டத்தை பார்க்கிறேன்னு அவர் பேசலையா? எல்லா கொத்தடிமையும் ஒன்று தான். இதில் இன்னும் தனியாக யாரோ ஒருவர்னு மொத்த பேரும் கொத்தடிமை தானே. இதில் என்ன இருக்குது? ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தானே உட்காந்துருக்காங்க. திமுக என்ற சுயமரியாதை இயக்கமாக இது? கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் இதை பார்க்க. கனிமொழி அவர்களுமே ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ராமருக்கு எதிராக, அந்த கோயிலுக்கு எதிராக ஏதாவது இவங்க பேசினாங்கன்னா இடி ஐடி ரைடு வந்து விட்டுருவாங்க, மிரட்டுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறேன்? எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள். இது இவ்வளோதான். ராமருக்கு எதிராக அவங்க கனிமொழி எந்த கான்டெக்ட்ல பேசினாங்கலாம் தெரியாது. அவங்க வந்து இந்தியா, இந்து எல்லாவற்றையும் ஒரே தட்டில் வைத்து ஒரே கோணத்தில் பார்க்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம். நீதிமன்றம் வந்து சொல்லுது. இப்போ நீங்கள் இவ்வளோ மாற்று கருத்து தெரிவிக்கிறீங்க, போலீஸாருக்கு வந்து தகுதியே கிடையாது. அதாவது அவங்க திருமண மண்டபங்களில் இது மாதிரி ஸ்க்ரீனை வச்சு காமிக்கிறதோ அல்லது கோயிலில் வச்சு இது பண்ணுறதோ இவங்க வந்து தடுக்க முடியாது, காவல்துறை தடுக்க முடியாது. இது வந்து அவங்களுடைய உணர்வு. இதில் வந்து ஏன் வந்து காவல்துறையை தலையிடுறாங்க? நீங்கள் உரிய அனுமதி பெற்று நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உரிய அனுமதி பெற்று தானே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உரிய அனுமதி பெறாததுனால தானே பிரச்சனை. உரிய அனுமதி காஞ்சிபுரத்தில் வந்து உரிய அனுமதி பெற்றிருந்தாங்களா? அது தனியார் கோயில். தனியார் கோயிலில் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கலான்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இவங்க ரோட்டில் வச்சு போடுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்கன்றது தானே இன்றைக்கி பிரச்சனை. இப்போ நீதிமன்றம் சொன்னதுனால நாங்கள் கோவில்களுக்குள் இந்த லைவ் ரிலேவை நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவே ஒரு வரவேற்க தகுந்த விஷயமாக நான் பார்க்கிறேன். இதில் தமிழக அரசு தலையிட்டு இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்திருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல கலவரம் வந்திருக்குன்றது தான் என்னோட அப்ரிஹென்ஷன், அச்சம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.